அதாவது தம்பி கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு போன உன்ன வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் வந்துக்கிறாங்க. வராங்களே நீங்க வரா நடுவில் வரல வரவே இல்லை. தெரியாது. அப்பா கையில முள்ளு குத்திச்சு. இது வந்து பைனாப்பிள் செடி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலைக்கு தான் போகிறோம். அப்படியே போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா பாப்பாலாம் பார்த்துட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி இருக்குமே. என்ன முக்கியமான வேலைனா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 21 வயசு ஆகுது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேயே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிருக்கணும். ஆனால் 21 வயசுல தான் நான் போய் பண்ணுறேன். என்னன்னா ஓட்டர் ஐடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறேனே. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தேன் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா வில்லேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஆஃபீஸ் இது ஊர்லேயே வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே பண்ணுவாங்க. அதாவது மணிகாரன்னுவாங்கல்ல, அந்த ஆஃபீஸ்லேயே பண்ணுவாங்க. இப்போ வந்து டேட் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து அந்த என்ன போயிட்டு இருந்தது எஸ்ஐஆர் ஃபார்ம், அதனால இதை தள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணுறதுல சொல்லியிருக்காங்க. அதனால காலையிலே கிளம்பிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு என் மாமியார் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி அங்கேயே ஓட்டு போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் எல்லா ப்ரூஃபும் வந்து எடுத்துக்கிட்டோம். போகலாமா? சரி போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துமா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. அது தம்பி கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு போன உன்ன வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் வந்துக்கிறாங்க. வராங்களே. நீங்க வரா நடுவில் வரல. வரவே இல்லை. ஐயோ வந்த நான் ஒத்துழைக்கிறேன். ஆமா. வாங்க வாங்க. ஐயோ ஏமஸ்ரீ, இது என்னடா பெரிய சர்ப்ரைஸ் ஆகுது. கை சப்பின்னு தெரியுது. ஊர்ல இருந்து வந்துக்கிறாங்க. ஏமஸ்ரீ, என்ன இது? இது ஓட்டு இது பண்ணணும், எழுதியே போடல. ஆமா, அவங்க எங்கேயோ வெளியில இருக்கிறாங்களா, அதனால. ஜெயஸ்டே சரண்யா வந்து முன்ன போந்தா, அவளே ஒன்றும் ஓட்டு கேஜி போல. நான் ஜெயஸ்டே வந்து ஓட்டு கேஜி போட்டா. நான் லேட் பிக்கப். அந்த எழுதி போட்டு கண்டிப்பா. சரி. ஆனா ஊருக்குள்ள வந்து எழுதுறாங்க. வந்து எழுதி கேம்ப் அப்போ எழுதிக்கலாம். சரி ஓகே. ஒருத்தர் வந்த உடனே எழுப்ப ஆரம்பிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எழுட்டாரு தங்க மட்டும். ஊருக்கு போலாம். சரிப்பா சரிப்பா. ஷீரா பாருங்க. அம்மா ஷாம சூப்பரா ஹாய் சொல்லும். அம்மா கொடுக்கும். சொல்லு ஹாய். ஹாய். இப்ப தூக்கத்துல எழுப்பினா கூட சொல்லணும், புரியுதா? ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் சொல்லு. அப்பா கொடு. ஹாய் சொல்றா அப்பா. ஹாய். ஹாய். எப்படி கை காட்டுவ? எப்படி கையை காட்டினா அன்னைக்கு? சரி அவா கொடு. அம்மாக்கு அவா கொடு. ஹாய் சொல்லு. ஹாய். ரெண்டு பேரும் செட் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் என்னப்பா பண்றீங்க உள்ள தள்ளி விட்டு? எலுமிச்சை மழை பார்த்துன்னு இருக்கேன். எவ்வளோ எலுமிச்சை மழை பாருங்க, கொத்து கொத்தா இருக்குல்ல. அது வெயிட்டே அதாவது தாங்க முடியல. ஆனால் கொஞ்சம் காயாக இருக்குது. பழம்லாம் பறிச்சிட்டாங்க போல. ஆமாம் ஆமாம், பெருசாக இருக்குது காயிலே. ஃபஸ்ட்டு பண்ணலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். மழை நல்ல ஜூஸ் தான். ஆமாம். ரைட் ரைட். வெயில் நல்லா காய்க்கலமாண்ணா. காய்க்கும் காய்க்கும். இல்லைன்னா வெயில் நல்லா இந்த அளவுக்கு காய்க்கல. 1-2 தான் இருந்தது. ஆமாம், இப்போ தான் இருக்குது. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாமா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் காயே காய்க்கல. காய் அம்மா பறிக்கிறேன். காயில் லைட்டாக பழுக்கிற ஸ்டேஜுக்கு இருந்தா சும்மா பச்சை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இல்லை, எல்லாமே பச்சை கலரில் தான் இருக்குது. இது மட்டும் லைட்டாக வந்து அந்த ஸ்டேஜ் பழுக்கிற ஸ்டேஜ் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். என்னே எப்போனா ஃபஸ்ட்டு எப்போ ஒரு 1 இயர் ஆயிருக்கும்ல, இந்த மாமரத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டி சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா அந்த மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக காய் காய்க்காம, ரொம்ப நாள் அதில் வச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாகிடுச்சு, இவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு, பூ வைக்கல, காய் காய்க்கல. அது இந்த மண்ணுலேயே அப்படி தான். மாமரத்துக்கு வந்து ராசிக்கு என்னன்னு தெரியல, வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பூ வச்சு தான் நான் காய் காய்க்கல, அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போச்சு. இந்த ஒரு மாமரம் இருக்குது, ஆனால் இதில் வந்து காயே வைக்கல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வந்து அடித்து விட்டேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்க்கல. என்ன பண்ணுறது, எந்த மாதிரியான மருந்து வாங்கி வந்து போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா தொடப்பத்தால் அடித்தேன், ஆணி அடித்து வச்சேன், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஆகும் ஆகும், அது சீசன் அப்போ வரும். ஆணி அடித்து வச்சுன்னா இப்போ மாம்பழ சீசன் இல்லைல்ல, மே மாதம் அந்த டைமில் வரும். சரியா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய் காய்க்கிறது. இப்போது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இது லெமன், எலுமிச்சம்பழம், அதை விட்டால் கொய்யாக்காய் இருக்குது. வந்தாலே அதான் வேலையே.
என்ன காய்ச்சிருக்குன்னு பார்க்கறது தான். அப்புறம் வந்து வாழை மரத்தில் ஏதாவது கொலை இருக்கும் இல்லை பூ இருக்கும், அதை வந்து பறிச்சுட்டு போகலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பூலாம் பூக்க சீசன் வந்தால் பூ பூக்கும். ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கும்போது நிறைய செடி இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் இங்கே ஃபுல்லாக வந்து சாமந்தி, இந்த சைடு ஃபுல்லாக சாமந்தி இருக்கும். இன்னும் ஒரு பெருசு இருக்குது செடி, சாமந்தி செடி நிறைய பூ பூக்கும். நம்ம நிறைய செடி போட்டோம். ஆனால் அந்த எதுக்கப்புறம் நாங்கள் செடியெலாம் போடுறத நிறுத்திட்டோம் அப்படின்னா ஆடுலாம் வந்தது, மாடுலாம் வாங்கினாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஒன்றுமே வைக்க முடியல. எந்த செடியாக இருந்தாலும் எதோ கடிச்சு மேய்ஞ்சிடுதா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவே போயிடுச்சு. ஆனால் பழம் காய்க்கிறது, காய் காய்க்கிறதுலாம் இருக்குது. சரி நாங்கள் எடுத்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா மரத்தில் எலுமிச்சை பழம் காய்க்குது. எந்த நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக பறித்து சாப்பிட்டதோட ரோட்டில் போகிற ஸ்கூல் பசங்க யாராவது மாடு கிட்ட ஓட்டு போனோன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பறிச்சுட்டு போவாங்க. நிறைய காய் இருக்கணும். ஆமாம், மலை கொய்யாக்காய் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொய்யாக்காய் இது பிஞ்சா இருக்கு எல்லாம். இப்போ வந்து குரங்கெல்லாம் வந்து ஏறி ஏறி பெருக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 5 காய் இங்கே பெருசு வரைக்கும் வேஸ்ட்டாக போட்டுருக்கு. அதுதான் காய்க்கலாம். நான் ஏன் இந்த இடையே நிற்கிறேன், இவர் முட்டிடுவார் விசுக்கு விசுக்கெல்லாம் அந்த மீன் நாங்களாம் ஃபுல்லாக குரங்கு பேச்சு பேச்சு கீழே போட்டுட்டாங்க பாருங்க. அது கடிச்சு நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால வேஸ்ட்டாகவே இருக்குது. சத்தியெல்லாம் வந்து இது சத்தியெல்லாம் பெரிய பெரிய காயை பார்த்தா மரத்தில் ஏறிடும். ஒரு டைம் அங்கே நம்ம வீட்டில் அப்படிதான் உனக்கு முடி கட்டப்போ வந்தாங்களே, சத்தியம் உச்சி மரத்துக்கு ஏறி கொய்யாக்க படிச்சு அந்த புடவை கட்டிக்கின்னு. நீங்கள் தான் இல்லை, நானும் சந்தியாலாம் வந்து பார்த்தேன். இந்த குட்டி ஆட்டுக்குட்டி போட்டாலும் நாங்கள் வந்து முக்கால்வாசி பால் கொடுத்தா காப்பது பண்ணி ஆகணுமே. ஏன்னா உங்கள் பக்கம் ஆட்டுக்குலாம் ரொம்ப பால் கிடைக்காது. ஆட்டுக்கலாம் எல்லா ஆட்டுக்கும் பால் போட்டாங்க. சின்ன வயசுல எங்களுக்கு கூட இந்த அளவுக்கு இது கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஆடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப நாசம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுலாம் இல்லாதப்ப எப்பயும் போல லைஃப் போவோம். ஆனால் ஆடு வந்ததுக்கப்புறம், ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டான்னு ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கொட்டாவே இருந்தாலும் குட்டிக்கெல்லாம் உள்ளே தான் படுக்க. ஆமாம், ஏன்னா சின்ன குட்டிங்களா வெளியே இருந்தால் நாய் பிடிச்சி முடியும், எங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் அச்சப்படும். ஆனால் வந்து எங்கள் கூட எனக்கு செட்டிலாக இருக்கும். அந்த மழை காலத்துல தான் நிறைய குட்டி போடும். உள்ளே தான் வந்து கிடக்கும், உள்ளே தான் படுத்து கிடக்கும். அதுவும் மேலே தான், நம்ம மேலே தான் வந்து 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 படுத்து கிடக்கும். இன்னொருத்த குடிக்கிற இன்னொருத்த கூப்பிட்ற மாதிரி ஒரு மரம். பா 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 பால்ட்ட போட விட இல்லை ஒரு அதெல்லாம் சேர்ந்து விளாண்டுக்கிறாங்க. பா பா அப்பா என்ன சார் நீ பார்த்துன்னு இருக்க? இது பாருங்க, ரொம்ப நாளாக இது எப்படா காய் வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் வச்சு படிக்கிறாரு. என்ன செடி அது? அப்பா கையில் முள்ளு குத்துச்சு. இது வந்து பைனாப்பிள் செடி ஃப்ரெண்ட்ஸ். பைனாப்பிள் வந்து எத்தனை வருஷம், அதாவது நட்டது வந்து எவ்வளோ நாள் கழிச்சு காய் வைக்கணும்னு சொல்லி யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஏன் வந்தோன்னா பூசணிக்காய் பறிக்கலான்னு வந்தோம். அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சு போகிறாங்க. நம்ம வீட்டை அத்தாராத பொருள் இருக்குதுன்னா கல்யாணி பூசணிக்காய் மட்டும்தான். நம்ம ஊர்ல வந்து கல்யாணி பூசணிக்காய் சொல்லுவாங்க, சில ஒரு ஊர்ல தடியங்காய் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் தான் அதிகமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஜாஸ்தி சரணையா வந்து அம்மா சின்ன காயை பேச்சு கொடுங்க, வந்து பொரியல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக கேட்டிருந்தா, அதனால ஒரு சின்ன காயை தேடுறாங்க. மனம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காயை தேடுறாரு. ரொம்ப பிஞ்சு விட்டுக்குதுமா, அங்கங்க ஒரு பூவுக்கு ஒரு பிஞ்சுன்ற மாதிரி பாருங்க பாருங்க எல்லாம் பிஞ்சு. இவ்வளோ சின்னது வேணாம், அந்த சின்னது உனக்கு வேணாம். இங்கே வருங்க, இந்த குட்டி பேஸ்தாட்டா, இந்த சின்ன காய் பேஸ்தாட்டா வேற எங்கேயா இருக்க பாரு. இதுல சின்னது பிஞ்சு தான் இதெல்லாம் இருக்குது. குட்டி குட்டியா இது. சரி பாருங்க, ஒரு பூவுக்கு ஒரு காய்ன்ற மாதிரி, ஒரு இலைக்கு ஒரு காய் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த காய் மட்டும் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வீட்டில் வந்து பெரிய பெரிய காலம் ஒன்றும் வச்சுக்கிறேன் நான். பார்த்தேன். பேஸ்தாட்டா சரிம்மா. இதுதான் வந்து திட்டமான காய். இதுதான், இது மட்டும்தான் சரணையாக வந்து பொரிச்சு அப்படின்னா பெரிய காய் வந்து டேஸ்ட் வராது. பிஞ்சு நல்லா இருக்கும். ஆமாம், பெரிய காய் வந்து டேஸ்ட் வரும், சக்க மாதிரி இருக்கும். சின்ன காய் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நீரோட. சரி சாப்பிடுங்க. மனோட கொடுத்துரு, அவர் வாங்கிட்டு தம்பிக்கிட்ட கொடுத்துட்றேன்.